கிட்டத்தட்ட 90 லட்சம் கோடி வட்டி மட்டும் கட்டணும். தமிழ்நாட்டினுடைய வரவு செலவு என்ன? இதெல்லாம் ஆழமா யோசிக்க பார்த்தா மயக்கம் போட்டு விழுந்துருமா? இந்த நேரத்தில் விவரம் தெரிந்தவர்கள், நான் இப்ப விஜயை பார்த்து, விஜய் எனக்கு வேண்டிய, அவங்க அப்பா எனக்கு நண்பர், அதனால வேண்டிய பையன் தான். ஆனாலும் அவர் மேல எனக்கு அனுதாபம் தான் வருது. இப்படி ஒரு சோதனையான கட்டத்தில் வந்து மாட்டிருக்காரு. எப்படி கையாள இதை வச்சு சம்பாதிச்சவன் கொள்ளையடிச்சவன் நிம்மதியா போய் சேர்ந்துட்டான். ஒரு நெருக்கடியான கட்டத்தில் வந்திருக்கிறாரு. பொருளாதாரம் என்பது துடைத்தெறியப்பட்டிருக்கு. இதை எப்படி மெயின்டைன் பண்றதுங்கிறது மிக 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 கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் முழு நேர அரசியல்ல ஒரு 55 ஆண்டுகளை கடந்ததுனால புரியுது. புதுசா வந்தாக்க ஏதாவது வாய்க்கு வந்தாலும் சொல்லிட்டு போவான். இதில் அவர் வெற்றி கொள்வது என்பது அவருடைய வெற்றி அல்ல, தமிழ்நாட்டுக்கு நல்ல நேரம். இது இல்லாம நிறைய சவால்கள் வந்து விஜய் அவர்களுக்கு நிச்சயமா இருக்கு. அதான் சொல்றேன், நிர்வாகமே சீரழிஞ்சு போயிருக்கு. அதை சரி பண்ண முயற்சி பண்ணா அது தெரியுது. ஆனா பொருளாதாரத்தை சரி செய்வதற்கு என்ன திட்டம் அவர் வைத்திருக்கிறார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் கடுமையாக போராடினால் மட்டும்தான் இந்த பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து காப்பாற்ற முடியும் தமிழகத்தை. 10.5 லட்சம் கோடிக்கு வட்டியே வருஷத்துக்கு கிட்டத்தட்ட வட்டி மட்டும் கட்ட வேண்டியிருக்கு. 1 லட்சம் கோடின்னு வச்சுங்க. ஒரு ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி வட்டி மட்டும் கட்டுற ஒரு நிலைமையில வந்திருக்கிறார்.